தங்கள் வீட்டு பெண்ணை தாங்களே கொலை செய்துவிட்டு அந்த கொலை பழியை வேறொருவர் மீது சுமத்தி இருக்கக்கூடிய சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரங்கேறி இருக்கிறது. திரைப்படத்தை மிஞ்சும் அளவிற்கு பல்வேறு முடிச்சுகள் நிறைந்த இந்த கொலை வழக்கை காவல்துறையினர் கண்டுபிடித்தது எப்படி? காவல்துறையினரின் விசாரணையில் இது ஒரு ஆணவ படுகொலை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குற்றத்தின் பின்னணி என்ன நிகழ்ந்தது பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காசியாபாத் நகரிலிருந்து ஒரு தாய் தன்னுடைய 16 வயது மகளை அழைத்து கொண்டு தங்களுடைய கிராமம் இருக்கும் சம்பல் மாவட்டத்திற்கு பேருந்தில் கடந்த செப்டம்பர் 19 அன்று செல்கிறார். பேருந்து சம்பல் நகர பகுதியை அடைந்த பின்னர் அங்கிருந்து தங்களுடைய கிராமத்திற்கு செல்ல இருசக்கர வாகனத்தில் செல்ல வேண்டும் என்பதால் தன்னுடைய மகன் நீரஜுடன் மகளை அழைத்து சென்ற போது ஊரின் உள்ளே நுழையும் அந்த நேரத்தில் மழை பெய்வதாகவும் அப்போது அங்கிருந்த பள்ளிக்கூடம் அருகே மறைந்திருந்த யாரோ மர்ம நபர் தன்னுடைய மகளை துப்பாக்கியால் சுட்டதாகவும் அதனால் அவள் குண்டு பாய்ந்து இறந்து விட்டதாகவும் அந்த பெண் காவல்துறையினரிடம் கூறினார். இறந்து கிடந்த 16 வயது பெண்ணின் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் அந்த பெண் பலியாகி இருப்பதை உறுதி செய்து கொண்டதோடு அவளது தாய் பிரிஜ்வதி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் இறங்கினர். முதற்கட்டமாக உங்களது துப்பாக்கியால் சுட்ட நபர் யார் என்று பார்க்க முடிந்ததா என்ற கேள்விக்கு ஏற்கனவே என் பெண்ணை பாலியல் ரீதியில் துன்புறுத்திய எங்கள் கிராமத்தை சேர்ந்த ரிங்கு என்ற இளைஞரை போலதான் இருந்தது, அவனாகத்தான் இருக்குமோ என எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றும் அந்த தாய் கூறியிருக்கிறார். இந்த வழக்கில் உண்மை தன்மையை தீவிரமாக ஆராய வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு ஏற்பட்டது. காரணம், பலியான இளம்பெண் ஏற்கனவே ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டார். இந்த இடத்தில் அதன் பின்னணியை பார்க்க வேண்டியது அவசியம். தற்போது கொலையாகி இருக்கும் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக கூறி அவரது பெற்றோர் கடந்த பிப்ரவரி மாதம் ரிங்கு என்ற நபர் மீது புகார் அளித்தனர். உடனடியாக அது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினர். ஏனென்றால் அந்த நபருக்கு வெறும் 17 வயதே ஆகியிருந்தது. இதையடுத்து தன் மீது தவறில்லை என அந்த 17 வயதுள்ள ரிங்கு என்ற நபர் தெரிவித்த நிலையில் அவரது பெற்றோர் தங்களுடைய மகனுக்காக வழக்கை எடுத்து நடத்தினர். 8 மாதங்களாக வழக்கு நடந்து வந்த நிலையில் இந்த செப்டம்பர் மாத முதல் வாரத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்ற போது அந்த 16 வயது இளம்பெண் ஆஜரானார். அவரோ அந்த 17 வயது ரிங்கு என்ற நபர் தன்னிடம் அத்துமீறி நடந்து கொள்ளவில்லை என்றும் தாங்கள் இருவரும் காதலித்து வந்த நிலையில் அதன் வெளிப்படையாகவே பாலியல் ரீதியில் நெருக்கமானோம் என்றும் கூறியுள்ளார். மேலும் குடும்பத்தினர் ஏற்படுத்திய கட்டாயத்தின் பேரில் அந்த ரிங்கு மீது பழி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது என்றும் சொல்லவே அதிர்ந்து போன காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தினர் சிறார் சீர்திருத்த பள்ளியில் இருந்த அந்த ரிங்குவுக்கு உடனடியாக ஜாமீன் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனவே கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி அவர் வெளியே வந்தார். இந்த நிலையில்தான் அந்த 17 வயதுடைய ரிங்கு மீது தங்களது மகளை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டார் என புகார் அளித்துள்ளது பலியான பெண்ணின் குடும்பம். இதுகுறித்து காவல்துறையினர் முறையாக விசாரித்த போது சிறையில் இருந்து வந்த பின்னர் அந்த ரிங்கு மீண்டும் தங்களது மகளை தொடர்பு கொள்ள முயன்றதாகவும் ஆனால் அதற்கு அவள் இணங்கி செல்லவில்லை என்றும் அதனால் ஏற்பட்ட விரக்தியிலும் தான் சிறை செல்ல அவளே காரணம் என்ற கோபத்திலும் இப்படி சுட்டு கொலை செய்திருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்தனர். இதை கேட்ட காவல்துறையினர் ஏற்கனவே தவறான குற்றச்சாட்டுக்காக 8 மாதம் தண்டனை அனுபவித்துள்ள அந்த ரிங்குவை மீண்டும் உடனே விசாரித்தால்
சரியாக இருக்காது என நினைத்து இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து முழுமையாக புலனாய்வு செய்ய தொடங்கினர். அதன் அடிப்படையில் தன்னுடைய மகளுடன் வந்த மூத்த மகன் நீரஜுடன் இருசக்கர வாகனத்தில் வந்தபோதுதான் துப்பாக்கி சூடு நடந்தது என வாக்குமூலம் கொடுத்தனர். ஆனால் சம்பவம் நடந்த பகுதியில் குறிப்பிட்ட நேரத்தில் பயன்பாட்டில் இருந்த செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தபோது கொலையான பெண்ணின் மூத்த சகோதரன் நீரஜ் மட்டுமின்றி இளைய சகோதரன் வினீத் என்பவரின் செல்போனும் ஆக்டிவாக இருந்துள்ளது. ஆனால் இவர்கள் சந்தேகப்படும் அடிப்படையிலான நபர்கள் வேறு யாருடைய செல்போனும் அங்கு ஆக்டிவாக இல்லை. ஆனால் இந்த துப்பாக்கி சூடு நடந்தபோது அந்த இளைய சகோதரன் வினீத் அவரது தாய்மாமா மகாவீர் வீட்டில் இருந்ததாக ஏற்கனவே வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தனர். எனவே இதில் ஏதோ குழப்பம் இருப்பதாக உணர்ந்த காவல்துறையினர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரித்தனர். அப்படி விசாரித்த போதுதான் முன்னுக்கு பின் முரணான பதில்கள் பலியான பெண்ணின் தாய் பிரிஜ்வதி மற்றும் வினீத் நீரஜ் என 2 சகோதரர்களிடமிருந்தும் வெளிப்பட்டது. உடனே அந்த இளைய சகோதரன் வினீத்திடம் காவல்துறையினர், நீயும் கொலை நடந்த இடத்தில்தான் இருந்திருக்கிறாய், அதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது என சொல்லி கேள்வி மேல் கேள்வி கேட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் தப்ப முடியாது என்ற முடிவுக்கு வந்த அந்த இளைய சகோதரர் வினீத் தன்னுடைய தாய் பிரிஜ்வதி, அண்ணன் நீரஜ் மற்றும் தாய் மாமா மகாவீர் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து திட்டமிட்டதன் அடிப்படையில் நான் தான் என்னுடைய சகோதரியை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தேன் என உண்மையை போட்டு உடைத்துள்ளான் வினீத். எதற்காக இப்படி செய்தீர்கள் என கேட்டதற்கு அந்த நபரும் தங்களுடைய சகோதரியும் மனமுத்துதான் பழகுகிறாள் என்பது தங்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதமே தெரியும் என்றும், இருந்தாலும் அதனை தங்களால் ஏற்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். அதனாலேயே இருவரும் பரஸ்பரம் விரும்பி தனிமையில் இருந்தது தங்களுக்கு தெரிய வந்த போது அப்போதே தங்கள் சகோதரியை கண்டித்தோம். இதையடுத்து குடும்பத்துடன் காசியாபாத் நகரில் குடியேறினோம். ஆனால் அங்கும் வந்த அந்த ரிங்கு மீண்டும் தங்களது சகோதரியிடம் பேசி திடீரென இருவரும் கடந்த பிப்ரவரி மாதம் வீட்டை விட்டு சென்று விட்டனர். அதன் பிறகு காவல்துறையில் புகார் அளித்து 3 நாட்கள் தேடிதான் அவளை மீட்டோம். இதையடுத்து ரிங்கு எங்கள் சகோதரியுடன் பழகுவதை நிறுத்தாமல் இருந்ததால் தான் அந்த ரிங்குவை பழிவாங்க வேண்டும் என்றுதான் காவல்துறையில் புகார் அளித்து அவரை சிறைக்கு அனுப்பினோம். ஆனால் அவரது பெற்றோர் தொடர்ந்து நீதிமன்றம் சென்று வாதாடினர். ஒரு கட்டத்தில் எங்களுடைய சகோதரியும் உண்மையை நீதிமன்றத்தில் சொல்ல அந்த நபர் சிறையிலிருந்து வெளியில் வந்துவிட்டார். எங்களது குடும்பத்தினருக்கு தொழில் எல்லாம் காசியாபாத் நகரில் தான் இருக்கிறது என்பதால் குடும்பத்தின் ஆண்கள் எல்லாம் அங்கே சென்று விடுவோம் என்றும், பெண்கள் மட்டுமே சம்பல் மாவட்டத்தில் இருக்கும் கிராமத்தில் இருப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் அந்த நபர் கடந்த செப்டம்பர் 11 அன்று சிறையிலிருந்து வந்த பின்னர் மீண்டும் தங்களது சகோதரியை சந்தித்து பேசியுள்ளார். அப்படி இருவரும் சந்தித்துக் கொண்டதை எங்களுடைய கிராமத்தில் இருக்கும் உறவினர் ஒருவர் வீடியோ எடுத்தே எங்களுக்கு அனுப்பிவிட்டார். இது குறித்து எங்கள் சகோதரியிடம் கேட்டபோது அவளோ நான் அந்த நபரை தான் விரும்புகிறேன் என்றும் எங்களை பிரிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். ஆனால் அவனை மறந்துவிடு, இதற்கு மேல் பழகாதே என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்கவில்லை. எனவேதான் இதற்கு மேலும் அவளை விட்டு வைத்தால் எங்கள் குடும்பத்திற்கு நல்லதல்ல என யோசித்து என்ன செய்வது என எங்கள் தாய்மாமா மகாவீருடன் ஆலோசித்தோம். அவர்தான் நாமே சுட்டு கொலை செய்துவிட்டு சிறை சென்று வந்த அந்த நபர் இதனை செய்துவிட்டார் என சித்தரித்து விடலாம் என்று யோசனை கூறியிருக்கிறார். அதற்காகவே 25,000 ரூபாய் கொடுத்து கள்ள துப்பாக்கி ஒன்றை வாங்கியதாகவும் கூறியுள்ளார். பின்னர்
இதில் தங்களுடைய சகோதரிக்கும் கிராம மக்களுக்கும் எந்த வகையிலும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவளை காசியாபாத் நகரில் இருக்கும் தங்களது கடைக்கு அழைத்து சென்றோம். அங்கு அவளுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிக் கொள்ள செய்தோம். மீண்டும் கிராமத்திற்கு திரும்பும் போது திட்டமிட்டபடி நான் மற்றும் தாய்மாமா மகாவீர் ஆகியோர் கிராமத்திற்குள் நுழையும் இடத்தில் இருக்கும் பள்ளிக்கூடத்தின் அருகே மறைந்து இருந்தோம். அப்போதுதான் மழை பெய்து ஓய்ந்திருந்தது என்பதால் அங்கு வேறு மக்கள் நடமாட்டம் இல்லை. எனவே சரியாக எனது சகோதரன் நீரஜ் மற்றும் தாய் பிரிஜ்வதி ஆகியோர் சகோதரியுடன் இருசக்கர வாகனத்தில் ஒருவர் பின் ஒருவராக அமர்ந்து வந்த நிலையில் கடைசியாக இருந்த சகோதரியை குறிப்பார்த்து சுட்டேன். அவள் உடனே அலறியவாறு கீழே விழுந்தால் உடனே நானும் என்னுடைய தாய் மாமாவும் அந்த இடத்திலிருந்து விலகி மாமாவின் வீட்டிற்கு சென்றோம். சம்பவ இடத்தில் நடந்ததை விவரித்த நீரஜ், எங்கள் சகோதரி உயிருக்கு போராடியதை பார்த்து உயிர் பிரிவதற்குள் யாரேனும் கிராமத்தார் வந்து விடுவார்களோ என்றும், அவ்வாறு வந்துவிட்டால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காப்பாற்ற வேண்டியதாக இருக்குமே என்றும் பயந்தோம். ஆனால் அப்படி யாரும் வரவில்லை. எனவே உயிர் பிரிந்தவுடனே நாங்களே கூச்சலிட்டு அனைவரையும் வர வைத்தோம். கிராம மக்களுக்கும் எங்கள் சகோதரி எதிர்கொண்ட பிரச்சனை தெரியும். ஆனால் அவள் இப்போதும் அந்த ரிங்குவுடன் தொடர்பில் இருப்பது தெரியாது. எனவே அந்த ரிங்கு தான் அவளை சுட்டு கொன்றிருப்பான் என கதை கட்ட எங்களுக்கு எளிதாக இருந்தது என்றும் கூறியுள்ளார். இதில் தாய்மாமா மகாவீரிடம் செல்போன் இல்லாததால் அவர் அந்த கொலை நடந்த இடத்தில் இருந்தது காவல்துறை செல்போன் அலைவரிசை மூலம் கண்டறிந்த போது அவர் புலப்படவில்லை. இதையடுத்து பலியான இளம் பெண்ணின் சகோதரர்கள் வினீத், நீரஜ் மற்றும் தாய் பிரிஜ்வதி ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் கொலை சதியில் அங்கம் வகித்த தாய் மாமா மகாவீரை தேடிய போது அவர் தலைமறைவாக இருப்பதை அறிந்து அவரை தேடி வருகின்றனர். இந்த கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட சட்டவிரோத நாட்டு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை அவர்கள் பறிமுதல் செய்தனர். மகாவீரை தேடுவதிலும் காவல்துறையினர் மும்முரமாக உள்ளனர். துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்ததிலிருந்து 3 நாட்களில் மொத்த விசாரணையும் முடிந்து கொலை சதி கண்டறியப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் இந்த வழக்கு முழுக்க முழுக்க ஆணவ கொலை என்ற வகையிலான குற்றத்திற்குள் வருவதாகவும் உள்ளது. இந்த ஒட்டுமொத்த கொலை வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே ரிங்கு குற்றவாளி என சித்தரிக்கப்பட்டு தேவையில்லாமல் சிறையில் இருந்த நிலையில் தற்போது ரிங்குவை காதலித்த அந்த பெண்ணும் தன்னுடைய குடும்பத்தினராலேயே கொலை செய்யப்பட்டிருப்பது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.